புதாருக்கு பக்கத்தில் பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. அந்த பள்ளத்தில் இன்ஜின் வச்சு இறச்சி மீனை பூரா பிடிக்கிறோம். எல்லாம் நாட்டு மீன் தான். நீ பிடிச்சி ஒரு பிடிக்க போகிறோம். அடப்புல ஏதோ தட்டுற மாதிரி இருக்கு காலில். எதை மீன் இருக்குது அதில்? அக்கா செட் ஊட்டு 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 ஃபுல்லாக ஊட்டு. தண்ணி வந்துடுறா. போடா போடா. உள்ள போடு உள்ள போடு. ஊட்டு ஊட்டு ஊட்டு. போதும், அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. ரம்பித்திரா போதுண்டா. ரேஸ் விடா. உனக்கு பிடிக்கிறோம் பிடிக்கிறதா? பெரிய விளாட்றான். வீடியோலாம் இல்லையாமா? ரெண்டு பேரும் கையில புடிச்சுடா. கையில புடிச்சு ரெண்டு காலுங்க டக்குனு விடா. காலுங்க பேர் டக்குனு தூக்கு. எத்திடியா? புடிக்கிறேன். பாத்து புடி. புடிக்கல. ஏய் பாத்துடா. தூக்கு. மாடிசி. ஏய்! மாடிடா போடா. இங்க வர. புடிச்சாண்டா. எல்லாம் பழிச்சுன்னு எடுங்க. கலர் வச்சுனா வயிற்றுல போகும். அப்படியே ஸ்வீட்
போயிட்டு வருது மயில் மாரி. இன்னும் உயிர் போகணான்னு உயிர் போக மாட்டேங்குது. மார்க்கெட்டில் மீன் வெட்டுறவங்க கூட இந்த மீன்லாம் ஆக மாட்டான். பார்த்தியா என்ன? அப்படி எடுத்தோம் பாரு. வை 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 பக்கத்தில் வை பக்கத்தில் வை. அப்படியே இதில் வச்சு கத்தியில் வச்சு இந்த அந்த செவில் சைல் கத்தியில் வச்சு மஞ்சள் போட்டு அலசிக்கலாம். விரால் மீன் க்ளீனாக எடுத்து மிளகாய்த்தூள், ஆச்சி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், முட்டை ஒன்று முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சை சாறு, எத்தனை போ சால்ட், அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, மீன் எடுத்துடா. பொரிமா பொரிமா பொரிமா. மீனில் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே, மீன் எத்தனை மீன் எத்தனை காஞ்சிட்டா? காஞ்சித்துறா காஞ்சிச்சு. போட் 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 நொறுக்கு நொறுக்கு நொறுக்கு. எண்ணெய் ஊற்றி சுற்றி அடுக்கு திருப்பிடா வெடிக்கிட்டு போகிற திருப்பிடா. திருப்பி திருப்பி இன்னும் திருப்பி அண்ணா நீங்கள் எத்தினாரு நடுவில் எடுத்து போட்டுனாரு. என்னுடைய வை வை வை. பச்சை திருப்பி விடலாம் எடு.
அப்படியே மசாலா சந்தை விட்டு தூக்கி வைக்கண்டா அதை பார்த்தா மசாலா பொண்ணு போயிட்டு வரமா சத்தம் பண்ண மசாலா தர அங்கே போய் சேத்துல போய் உள்ள தள்ளலாம் நான் பைக்கு கீழே கிடச்சிருவான் முள்ளெல்லாம் எடுத்து ஒரு ஆஞ்சு கொடுங்க அது உட்காந்துனே இருக்கியா ஆஞ்சி குத்தினே கூட இடம் போ இல்லை நான் விட்டு போட போகிறேன் இடையே நச்சு போட்டுறான் நானே தூக்குறா வேற பஞ்சு மாரி வந்ததுடா. ஆஹா நான் டேஸ்ட் ஆகுது. நடு கண்டம் இதுவும் அது லெமனை லைட்டாக புழிஞ்சு குட்டையை இறைச்சி இந்த விரால் மீன் பிடிச்சி சாப்பிட்றது செம டேஸ்ட்டு. இந்த குட்டையில் பிடிச்ச விரால் மீன் செம டேஸ்ட்டு. அதுவும் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது வேறு லெவலு. அதுவும் நம்ம ஏரியில் வளர்ப்பு மீன் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம குட்டையில் பிடிக்கிற மீன் செம்ம டேஸ்ட்டு. விரால் மீனை பொடிசாக அரிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தாங்குறாரு விரால் மீன். சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அப்படியே கும்முறாரு. விரால் மீன் வச்சா முள்ளு இல்லாமல் எடுத்து வச்சுனாரு. முள்ளு இல்லாமல் எடுத்து வச்சுனாரு. இந்த நாட்டு மீனில் விரால் மீனை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த மீனுமே கிடையாது. செம சூப்பராக இருக்குது. அப்படியே பஞ்சு மிளகுது. நல்லா பொசன்னு சூப்பராக வந்துக்குது. இந்த விரால் மீனை ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தது அப்படி பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு. தொண்டைக்குள்ள எப்படி போகுது? அப்படியே அல்வா மாதிரி போகுது. எண்ணெயில் அப்படியே பொச பண்ணு. குட்டை விரால் செம சூப்பர்.